பாத்திரத்தை வித்தீங்களே பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு பாத்திரத்தை வித்தீங்களே எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க அம்மா எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே பாத்திரம் தேய்ச்ச வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா பாத்திரம் தேய்ச்ச வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா புத்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் தினம் அடிக்கிறார் புத்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் தினம் அடிக்கிறார் வாங்கி கொடுத்த பேனவு உடைஞ்சு இரவ வாங்கி எழுதுறேன் வாங்கி கொடுத்த பேனவு உடைஞ்சு இரவ வாங்கி எழுதுறேன் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் கிழிஞ்ச சட்டக்காரி என்ன கிண்டலத்தான் பேசுறாங்க கிழிஞ்ச சட்டக்காரி என்ன கிண்டலத்தான் பேசுறாங்க ஏ மனசு தாங்காம நான் அழுகிறேன் அம்மா ஏ மனசு தாங்காம நான் அழுகிறேன் தோட்டக்காரையா வீட்டில பழைய சட்டை தருவதா சொன்னீங்களே தோட்டக்காரையா வீட்டில பழைய சட்டை தருவதா சொன்னீங்களே வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா இங்க வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா விடுதி சோறு புழுவுன்னு வீதியில கொட்டுறாங்க விடுதி சோறு புழுவுன்னு வீதியில கொட்டுறாங்க நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைப்பில் அழுதுகிட்ட தின்னுக்கிறேன் நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைப்பில் அழுதுகிட்ட தின்னுக்கிறேன் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் கீழாண்ட செவத்தோறும் மறந்தும் போகாதம்மா கீழாண்ட செவத்தோறும் மறந்தும் போகாதம்மா கருணாகம் வெடுப்புலதான் இருக்குது அம்மா கருணாகம் வெடுப்புலதான் இருக்குது மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா மேற்கத்தி மழை அடிச்சது நான் இருக்க இடம் நனைஞ்சனும் மேற்கத்தி மழை அடிச்சது நான் இருக்க இடம் நனைஞ்சனும் பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம் ஒண்ணு சொன்னாங்க பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம் ஒண்ணு சொன்னாங்க நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தம் போட்டுக்கம்மா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தம் போட்டுக்கம்மா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்சப்பட்டுவும் போட்டுக்கம்மா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்சப்பட்டுவும் போட்டுக்கம்மா இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். ஆம், நாம் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றும் அழகை வைத்தும் நிறத்தை வைத்தும் வறுமையை வைத்தும் யாரையும் ஒதுக்காமல் சக மனிதர்களை மதித்து ஒற்றுமையுடன் வாழ்வோம். நீதிமொழி 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஏழையை ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரே இகழுகிறார், பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் என்று கூறப்படுகிறது. எனவே நாமும் எவரையும் ஏளனம் செய்யாமலும் திறமை இல்லை என்று எவரையும் ஒதுக்காமலும்
அன்புடன் ஒற்றுமையாக வாழ்வோம், இணைந்து பயணிப்போம். நன்றி.